அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் இருக்கிறது அம்பால் ஆட்டோ நெக்ஸா மாருதி சுசுகி கார் ஷோரூமில் புதிய BS6 கம்ப்ளைண்ட் S-Cross ஆல்ஃபா வேரியண்ட்டோட. S-Cross பற்றி பேச போனால் ரொம்பவே நம்பிக்கையான ஒரு கிராஸ் ஓவராக இருந்திருக்கு. கிரேட்டாவுக்கும் செல்டாஸ்க்கும் காம்படிஷனாக இருக்குது. மேலும் வண்டியோட குவாலிட்டி பற்றி பேச போனால் இதுவரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற மாருதி சுசுகி கார்ஸை விடவே குவாலிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் ரொம்பவே ஜாஸ்தி S-Crossக்கு மட்டும். இத்தனை வருஷமாக S-Cross டீசல் இன்ஜினோட மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா BS6 அப்கிரேடுக்காக 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினோட மட்டும்தான் வருது. ஆமாங்க, புதிய S-Cross இனிமே டீசல் இன்ஜின் ஆப்ஷனோட வராது. முதல் படியாக டிசைன் பற்றி பேச போனால் ரொம்பவே சேமாக தான் இருக்குது. எந்த விதத்துலையும் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. இதுக்கு முன்னாடி S-Cross எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. டாப் அண்ட் ஆல்ஃபா வேரியன்ட்ஸில் உங்களுக்கு LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுது. LED DRLs கூட வந்துடுது. இந்த ஹெட்லாம்புக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனும் இருக்குது, ஆட்டோ லெவலிங் ஃபங்க்ஷனும் இருக்குது. டாப் 2 வேரியண்ட்டில் ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் வந்துடுது. பட் ஃபாக் லாம்ப்ஸ் LED கிடையாது, ஹாலஜன் யூனிட்ஸ் தான். ஃப்ரண்ட் கிரில் ஒரு அக்ரெசிவான டிசைனுக்காக ஸ்லாட்ஸோட கொடுத்துருக்காங்க. பானட்டோட டிசைனும் ஒரு SUV மாதிரி ஃப்ளாட் பானட்டாக இருக்குது. இப்போ சைடை நோக்கி வந்தீங்கன்னா 16 இன்ச் டியூவல் டோன் மெஷின் கட் அலாய் வீல்ஸ் 2வது வேரியண்ட், அதாவது டெல்டா வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வருது. பட் S-Cross பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிஸ்க் பிரேக் பேசிக் மாடல்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வருது. டக்குன்னு இப்போது S-Crossோட சைட் ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா முன்ன போலவே சேமாக தான் இருக்குது. எந்த விதத்துலையும் சேஞ்ச், எந்த விதத்துலையும் மாற்றம் எதுவுமே இல்லை. ஒரு கிராஸ் ஓவர் டிசைனாக தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் போதுமான அளவுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் இதை SUVன்னு சொல்ல முடியாது. இப்போது சைடை பொறுத்த வரைக்கும் டிசைன் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் கிளாடிங் வண்டியை சுற்றி மொத்தமாக வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் டாப் அண்ட் ஆல்ஃபா வேரியண்ட்டில் சில்வர் கலர் ரூஃப் ரெயில்ஸ் வந்துடுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு டெல்டா வேரியண்ட்லேருந்தே பிளாக் கலர் ரூஃப் ரெயில் ஸ்டாண்டர்டாக வருது. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்ன போலவே அஃப்கோர்ஸ் சேமாக தான் இருக்குது. LED டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் LED எலிமெண்ட்ஸ் வந்து டாப் அண்ட் ஆல்ஃபா வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. பேசிக் மாடல்ஸில் LED கிடையாது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஜீட்டா வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வருது. ஏன்னா ஜீட்டா வேரியண்ட்லேருந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் வந்துடுது. ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டிஃபாகர் டெல்டா வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. புதிய S-Cross பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கு. அதாவது மாருதி சுசுகியோட மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மற்றும் இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ஜின் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனும் வருது. இந்த மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் எல்லா வேரியன்ட்ஸ்லுமே ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ இவ்வளோ தாங்க புதிய மாருதி சுசுகி S-Crossோட எக்ஸ்டீரியர் டிசைனை பற்றி. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் இதோட கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். வாங்க நண்பர்களே, இப்போ நான் இருக்கிறது மாருதி சுசுகி S-Cross ஆல்ஃபா BS6 பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு உள்ள. ஸோ இதுதாங்க இன்டீரியர். முன்ன போலவே சேமாக தான் இருக்குது. எந்த விதத்துலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்டீரிங் வீல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் டாப் அண்ட் வேரியண்ட்டில் வந்துடுது. குவாலிட்டி அருமையாக இருக்குது. பட் டிசைன் போன ஜென்ரேஷனோட டிசைனாக இருக்குது. அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் டிசைரில் வந்த ஸ்டீரிங் வீல் டிசைன் தான் இருக்குது. இப்போத்தைய ஸ்விஃப்ட்டோ இல்லை இப்போத்தைய எர்டிகாவில் இருக்கிற டிசைன் வரல. இது அதே பழைய ஸ்டீரிங் வீல் தான். பட் இருந்தாலுமே குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ்டாக இருக்குது. இந்தியாவில் இப்போத்தைய சேலில் இருக்கிற எந்த மாருதி சுசுகி காரை விட S-Crossோட இன்டீரியர் குவாலிட்டி எப்போவுமே பெட்டராக தான் இருந்திருக்கு. பில்டு குவாலிட்டியும் பெட்டராக தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்டீரிங் வீல் பற்றி மேலும் சொல்லப்போனால் க்ரூஸ் கண்ட்ரோல் ரைட் சைடில் வந்துடுது டாப் வேரியண்ட்ஸில் மட்டும். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எப்பவும் போல் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ப்ளூடூத் டெலிஃபோனிக்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கீழே இங்கே வந்துடுது. இதோட குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. பட் பொசிஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ அவ்வளோதான். மற்றபடி ஸ்டீரிங் வீலில் உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ இது ஒரு அருமையான ஃபீச்சர். இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் எந்த வண்டிலையும் இது கிடையாது. கிரேட்டா செல்டோஸ் போனீங்கன்னா கூட டாப் வேரியண்ட்ஸில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் வருது. ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டயல்ஸ் வந்து எந்த விதத்துலேயும் ஃபேன்சியாக இல்லை. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இப்போ வர கிரெட்டாலையும் செல்டோஸ்லையும் சரி டிஜிட்டல் கிளஸ்டர் வருது. பட் இதில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீட்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. இதோட புஷ் பட்டன் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் இருக்குது. ஸோ இதை அழுத்தினேன்னா பவர் ஆன் பண்ணலாம். பவர் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்ன போலவே சேமாக தான் இருக்குது. சின்ன ஒரு MID ஸ்க்ரீன் தான் வருது. டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் முன்ன போலவே ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. ஸோ டச் ஸ்க்ரீன் பற்றி அப்புறம் பார்ப்போம். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பேச போனால் இதுக்கு கண்ட்ரோல்ஸ் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப ஃபேன்சியாக இல்லைனாலுமே எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடுது. ஆவரேஜ் மைலேஜ், இன்ஸ்டன்டேனியஸ் எஃபிஷியன்சி, ரேஞ்சு, ட்ரிப் மீட்டர் A, ட்ரிப் மீட்டர் B எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக வசதியாக இருக்குது, ஃபேன்சியாக இல்லைனாலுமே. ஸோ இவ்வளோ தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி. ஃபியூவல் கேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் ஸ்பீடோமீட்டருக்கு கீழே இருக்குது. ஸோ இது நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி என்ஜின் டெம்பரேச்சர் கேஜும் அதே மாதிரி ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. டாக்கோமீட்டருக்கு கீழே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி. சிம்பிளாக முடிச்சாச்சு. ரொம்பவே ஈஸியாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது.
அண்ட் இப்போ சென்ட்ரல் கன்சோல் பற்றி பேச போனால் அதே டிசைன் தான், எந்த விதத்துலையும் சேஞ்ச் இல்லை. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஸ்மார்ட் ப்ளே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், இது 7 inch. ஸோ குவாலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா லேக் இல்லை, ரொம்பவே ஈஸியாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ப்ராப்பரான டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பட் என்னென்னா ஆடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். 6 ஸ்பீக்கர்ஸ் இருந்தாலுமே ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்ங்கிறது என்னோட ஃபீட்பேக். ஸோ அவ்வளோதான் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. மேலும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ இதுதான் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட டிஸ்பிளே. அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடையாது, பட் இருந்தாலும் குவாலிட்டி இஸ் டீசென்ட். ஸோ அவ்வளோதான் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். இதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோட கன்சோல் வந்துடுது. இதோட பட்டன் குவாலிட்டியும் நல்லா இருக்குது, எல்லா விதத்துலையும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். டாப் அண்ட் வேரியன்ஸில் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் ஏசி வருது. பேசிக் மாடலில் மேனுவல் ஏசி தான். பட் இந்த ஏசி போதுமான அளவுக்கு இருக்குது. பட் எஸ்கிராஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் எந்த வேரியன்ட்லையும் கிடையாது. பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் அப்புறம் பேசலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அவ்வளோதான். இதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்கெட் இருக்குது, ஸ்டோரேஜ் பாக்கெட். உங்களோட ஈஸியான ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சாவி இருந்துச்சு. ஸோ இதாங்க எஸ்கிராஸ் பெட்ரோல் டாப் அண்ட் ஆல்ஃபா வேரியண்ட்டோட சாவி. என் ஜீட்டாவுக்கும் இதே சாவி தான். இந்த சாவி நீங்கள் முன்ன சியாஸில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே சாவி தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஓகே. அண்ட் இங்கே உங்களுக்கு யூஎஸ்பி ஆக்ஸ் போர்ட் வந்துடுது. அவ்வளோதான். இப்போ கியர் லிவர் பொறுத்த வரைக்கும் பேச போனோம்னா எஸ்கிராஸ் இப்போது 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் 4 ஸ்பீட் டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட வருது, பெட்ரோல் இன்ஜினோட மட்டும்தான். ஸோ இது 5 ஸ்பீட் மேனுவல். இதோட யூசேஜ் அஃப்கோர்ஸ் ரொம்பவே ஸ்லிக்காக இருக்குது, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. டிரைவ் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும், இன்னுமே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ கியர் லிவர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இதில் கூட லெதர் ராப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு குவாலிட்டி. அண்ட் இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஹேண்ட் பிரேக் லீவர் அஃப்கோர்ஸ் ஸ்டாண்டர்ட் வித் க்ரோம் டிப்பு. ஸோ நல்லாயிருக்கு, அவ்வளோதான். அண்ட் கப் ஹோல்டர்ஸ் டீசெண்டான சைஸு, 2 கப்ஸ் இல்லை பாட்டில்ஸ் ஈஸியாக நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ஆம்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்பவே சாஃப்டாக இல்லை, பட் இருந்தாலும் ஓகே. சைஸ் போதுமான அளவுக்கு இருக்குது, எல்லாருமே இதை ஈஸியாக யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பட் என்னென்னா ஸ்லைட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது, இதை அட்ஜஸ்டே பண்ண முடியாது. ஆனால் திறந்து பார்த்தீங்கன்னா இதில் போதுமான அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. உங்கள் சின்ன ஐட்டம், உங்கள் மொபைல் ஃபோன் இல்லை ஒரு சின்ன சைஸ் வாட்டர் பாட்டில் எது வேணாலும் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். மேலும் சார்ஜ் போடுறதுக்கு 12 volt சார்ஜிங் சாக்கெட்டும் உள்ளே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும். சீட்டிங் அண்ட் கம்ஃபர்ட் டாப் அண்ட் ஆல்ஃபா வேரியண்ட்ஸில் உங்களுக்கு லெதர் சீட்ஸ் வருது வித் பார்ஷியல் பர்ஃபோரேஷன். ஸோ ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். லெதர் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. இதே லெதர் குவாலிட்டி தான் XL6லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான் இங்கேயும் கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சீட்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அருமையான தை சப்போர்ட், அருமையான லெக் சப்போர்ட், ஹெட்ரெஸ்ட் கூட நல்ல சேஃபான ஒரு டிசைனாக தான் இருக்குது. ஸோ நல்ல சீட்டிங், அருமையான கம்ஃபர்ட். மேலும் டாப் ஸ்பெக் வேரியண்ட்ஸில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்துடுது டிரைவர் சீட்டுக்கு. இதோட யூசேஜும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. மற்ற மாருதி கார்ஸ் மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக பிளாஸ்டிக்கியாக இல்லை. ஸோ நல்லா இருக்குது. அண்ட் இதில் ஆஃப்கோர்ஸ் மீதி ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. மேலே ரூஃப் நோக்கி வந்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் IRVMமும் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர். ப்ரீஸால் இருக்கிற அதே ஆட்டோ டிமிங் IRVMை எஸ்கிராஸுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நல்லாயிருக்கு. அண்ட் மேலும் இன்னும் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன் வைசர்ஸில் டிரைவர் சைடுக்கும் வேனிட்டி மிரர் வித் ஸ்மார்ட் லைட்டிங்கோட வந்துடுது டாப் ஸ்பெக் எஸ்கிராஸ் வேரியன்ட்ஸ். மேலும் இங்கே ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. அண்ட் இண்டிவிஜுவல் இன்டீரியர் எல்லோ லைட்ஸும் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா யோசிச்சிருக்காங்க. ஓவரால் இன்டீரியர் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இங்கே டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட் மெட்டீரியலுங்க, நல்லா சாஃப்டாக அப்படியே மெத்துன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி குவாலிட்டி கிரேட்டாலையும் சரி செல்டாஸ்லேயும் சரி இந்த மாதிரி சாஃப்ட் ஃபினிஷ் எதுலேயுமே வராது. இது ஒரு தடவை தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நல்லாயிருக்கு. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் போதுமான சைஸுக்கான க்ளோ பாக்ஸ் இருக்குது. அண்ட் 1 liter பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லா டோர்லேயும் இருக்குது. டிரைவர் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதே ஸ்விட்சஸ் தான் எஸ்கிராஸில் சரி ஸ்விஃப்ட்டில் சரி போன ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்லேயும் சரி அதே பட்டன்ஸ் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. பட் எஸ்கிராஸில் உங்களுக்கு 1 touch டவுன் அண்ட் 1 touch அப் டிரைவர் விண்டோ வந்துடுது. ஸோ நல்ல ஃபீச்சர் இது. மேலும் ஆட்டோ ஃபோல்டிங் ORVMஸும் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம்.
எஸ் காய்ஸ், இப்போ நான் இருக்கிறது மாருதி சுசுகி BS6 S-Cross பெட்ரோல் ஆல்ஃபா வேரியண்டோட பேக் சீட்டில். ஸோ பேக் சீட்டில் இருந்து பார்க்கும்போது இதுதான் டேஷ்போர்டோட வியூ. ரொம்பவே சிம்பிளாக இருக்குது, கொஞ்சம் பழைய டிசைன் மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் ஓவரால் குவாலிட்டி ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. எந்த விதத்துலையும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையே இல்லை. என்னென்ன பட்டன்ஸ் எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கே தான் இருக்குது. ஸோ எந்த விதத்தில் கன்ஃபியூஷனும் கிடையாது. இப்போ பேக் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேச போனால் லெக் ரூம் முன்ன போலவே அருமையாக இருக்குது. காம்பேக்ட் எஸ்யூவிஸ்லேயே இருக்கிறதுலே ஸ்பேஷியஸான காம்பேக்ட் எஸ்யூவி மாதிரி இருக்குது. பட் இந்த கேட்டகரியில் கிரேட்டாவும் செல்டாஸும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓகே மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இல்லை, பட் ஓகே, நல்லா இருக்குது. ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சீட் பேக் பாக்கெட் வந்துடுது. டோர்ஸில் ஈஸியாக 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்துடுது. மேலும் கம்ஃபர்ட் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் மீதி எந்த மாருதி காரை விடவே ரொம்பவே நல்லா இருக்குது. எர்டிகாவும் சரி, சியாஸும் சரி, வேறு எந்த மாருதி சுசுகி கார் கம்பேர் பண்ணும்போதும் இதோட பேக் சீட் கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் நல்லா இருக்குது. சீட் டிசைனும் ரொம்பவே அருமையாக இருக்குது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. லெதர் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் அட்ஜஸ்டபிள் ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்துடுது. ஸோ இதுவும் நல்லா இருக்குது வித் கப் ஹோல்டர்ஸ். இதில் இன்னொரு மேஜர் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா S-Crossல மாருதி சுசுக்கிலேயே 5 சீட் வேரியண்ட்டாக இருந்தாலுமே ரிக்ளைனபிள் ரியர் சீட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷன். இந்த சீட் வந்து இன்னும் கொஞ்சம் ரிக்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பொசிஷனுக்கு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டான பொசிஷன் வேணும்னா செகண்ட் பொசிஷனுக்கு போய்க்கலாம். அப்படி ஓகே இது போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓகே. 2 பொசிஷன் இருக்குது பேக் சீட் ரிக்ளைனிங்க்கு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். செல்டாஸ்லேயும் சரி, கிரெட்டாலையும் சரி இதே ஃபீச்சர் வருது. ஸோ S-Crossலேயும் வர்றது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். அண்ட் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பேச போனால் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் பேசிக் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. மேலும் மீதி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பேச போனால் 2 ஏர்பேக், ABS, EBD, ஆல் வீல் டிஸ்க் பிரேக் எல்லா வேரியண்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் கூட. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்ஸில் மட்டும்தான் வருது. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்ஸ் வந்து டெல்டா, ஜீட்டா மற்றும் ஆல்ஃபா வேரியண்ட்ஸில் மட்டும்தான் வருது ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன். மேனுவல் வேரியண்ட்ஸுக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். சைடு ஏர் பேக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கிரெட்டாலையும் சரி, செல்டாஸ்லையும் சரி டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் சைடு ஏர் பேக்ஸ், அதாவது 6 ஏர் பேக்ஸ் கொடுக்குறாங்க. ஈவன் XUV 300 ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட்லேயும் கூட 6 ஏர் பேக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. S-Crossல அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இது ஒரு யோசிக்கிற பாயிண்ட். பட் ஓகே, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸும் வந்துடுது. ஸோ அவ்வளோதான் பேக் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஸ்பேஷியஸாக இருக்குது. இப்போ நம்ம பூட் ஸ்பேஸை திறந்து பார்ப்போம். எஸ் நண்பர்களே, இப்போ S-Crosஸோட பூட் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணிங்கன்னா 375 லிட்டர், அதாவது 375 லிட்டர் ஓவரால் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. இது கிரேட்டாவை விட 60 லிட்டர் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலுமே நல்ல ஸ்கொயர் ஷேப்பாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ரொம்பவே பர்ஃபெக்டாக ஷேப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லே கிடையாது, லிப்பே கிடையாது. ஸோ அதனால் ஈஸியாக பெரிய சாமானை நீங்கள் ஸ்லைட் பண்ணி வச்சுக்கலாம். பார்சல் ட்ரே நல்ல திக்காக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பேக் ஹூக் வந்துடுது. ரைட் சைடில் அதே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் ஒரு பூட் லேம்பும் வந்துடுது. இந்த 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வேக்யூம் கிளீனிங் பண்ணலாம். இல்லை ரெஃப்ரிஜிரேட்டர், ஆக்சரிஸ் அந்த மாதிரி நீங்கள் நிறையா மாட்டலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா பூட் ஃப்ளோருக்கு 2 சைட்லையுமே மீடியம் சைஸ் ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பூட் ஃப்ளோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா 16 இன்ச் ஃபுல் சைஸ் ஸ்டீல் ஸ்பேர் வீல் வருது, 215 செக்ஷன் டயரோட. பொதுவாக இந்த கேட்டகரியில் எந்த SUVலையுமே ஸ்பேஸ் சேவர், அதாவது ஒரு சைஸ் கம்மியாக தான் ஸ்பேர் வீல் கொடுப்பாங்க. பட் S-Crossல அப்படி கிடையாது, ஃபுல் சைஸ் டயராக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ் ஏற்றிட்டு போகிறதுக்கு நீங்கள் S-Crossல அஃப்கோர்ஸ் 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த S-Cross பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிக்ளைனிங் ஃபங்க்ஷனோட வருது ரியர் சீட், அதாவது 2 பொசிஷன் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக பூட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மொத்தமாக நீங்கள் சீட்டை மடக்கி போட்டுக்கலாம். மடக்கினீங்கன்னா ரொம்பவே அதிகமான ஸ்பேஸ் கிடைக்கும். 2 சீட்டையுமே மடக்கிட்டிங்கன்னா 810 லிட்டர் 810 லிட்டர் ஓவரால் லக்கேஜ் கெப்பாசிட்டி கிடைக்குது. ஸோ இவ்வளோ தாங்க புதிய மாருதி சுசுகி S-Crossோட பூட் ஸ்பேஸ். இப்போ நம்ம என்ஜின் பேயை திறந்து பார்ப்போம். எஸ் நண்பர்களே, இப்போ S-Crossோட பானட்டை திறந்து பார்ப்போம். பானட்டை திறந்தீங்கனாலே தெரியும் பானட் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. எந்த மாருதி காரை விடவே ஹெவியாக தான் இருக்குது. ஏன்னா S-Crossக்கு மட்டும் பில்ட் குவாலிட்டி குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. என்ஜினை பொறுத்த வரைக்கும் பேச போனால் அதே 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் K சீரிஸ் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் தான் வருது. சியாஸ், எர்டிகா மற்றும் XL6 போலவே அதே மாதிரி கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸும் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 4 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜின் அதிகபட்சம் 105 PS பவரும் 138 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது.
இந்த செக்மெண்ட்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லைனாலுமே ஸ்மூத்தாக இருக்குது, ரீஃபைண்டாக இருக்குது, எந்த விதமான நாய்ஸ் லெவல்ஸும் கிடையாது. மைலேஜை பற்றி பேச போனால் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 18 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் தருதுன்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் 18.4 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் தருதுன்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் மைலேஜுங்கிறது ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக மாறும். ஸோ இவ்வளோதாங்க புதிய எஸ்க்ராஸோட BS6 என்ஜினை பற்றி. இப்போ நம்ம எஸ்க்ராஸோட விலையை பற்றி பேசுவோம். ஸோ நண்பர்களே, இதுதான் புதிய மாருதி சுசுகி எஸ்க்ராஸ் BS6 ஆல்ஃபா வேரியண்ட். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே மாருதி சுசுகி நிறுவனத்தோட இது வரைக்கும் பெஸ்ட் குவாலிட்டியான வண்டின்னு பார்த்தீங்கன்னா எஸ்க்ராஸ் தான். இந்த குவாலிட்டிக்காகவே எஸ்க்ராஸுக்கு தனி மவுஸ் இருக்குது. பட் இப்போத்தைய கிரேட்டாவும் செல்டோஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா லுக்ஸ்லையும் ஃபீச்சர்ஸ்லையும் ஒரு ஆவரேஜான வண்டியாக தான் இருக்குது. ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் மற்றும் மஹிந்திரா XUV 300ஓட கம்பேர் பண்ணிங்கனாலுமே சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கம்மி தான். பட் மாருதி சுசுகி எஸ்க்ராஸ் எப்போவுமே ஒரு நம்பிக்கையான வண்டியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் போதுமான அளவுக்கு ஃபேன்சி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. 5 பேருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேலும் டிரைவ் குவாலிட்டி ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்கும். இருக்கிறதுலே பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டாவும் செல்டோஸை விட ரொம்பவே விலை கம்மி. ஸோ அதனால நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி காராக இருக்குது. புதிய எஸ்க்ராஸை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.